கிறிஸ்தவர்கள் கோபம் அடையலாமா? மோசே கோபத்தினால் கன்மலையிடம் பேசுவதற்கு பதிலாக கன்மலையை அடித்தான். காயின் கோபத்தினால் தன் சகோதரனை கொலை செய்தான். நினிவே மக்களை தேவன் அழிக்காத காரணத்தால் யோனா கோபம் அடைந்தான். சவுல் கோபத்தினால் தாவீதை கொலை செய்வதற்கு வகை தேடினான். பேதுரு கோபத்தினால் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினான். திமியோனும் லேவியும் தங்கள் சகோதரிக்கு நேர்ந்த கொடுமைக்காக கோபம் கொண்டு சீகேம் குடும்பத்தாரையும் அந்த பட்டணத்து ஆண்கள் யாவரையும் கொலை செய்தார்கள். அப்படியானால் கோபம் கொள்வது நியாயமா? நியாயமல்ல என்று தெரிந்தாலும் கோபம் வருகிறதே, என்ன செய்வது என்று கேட்கிறீர்களா? வேதத்திலிருந்து உங்களுக்கு பதிலை சொல்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சங்கீதம் 46 அதிகாரம் 10-11 வசனங்களின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆகவே மற்றவர்கள் உங்களை மதிக்காவிட்டாலும், நியாயமற்ற முறையில் உங்களிடம் நடந்தாலும், தவறாக உங்களை குற்றம் சாட்டினாலும், துரோகம் செய்தாலும், நன்றியின்றி நடந்தாலும், ஏமாற்றினாலும், உங்கள் எதிர்பார்ப்பின்படி நடக்காவிட்டாலும், உங்கள் மேல் பொறாமைப்பட்டாலும், உங்களை வெட்கப்படுத்தினாலும், உங்களை அவமானப்படுத்தினாலும், உங்களை ஒதுக்கினாலும் கோபப்படாமல் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.